தைப்பூசம் விரதம் விளக்கம் மற்றும் முறைகள். தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகப்பெரிய திருநாள். இந்த நாளில் மேற்கொள்ளப்படும் தைப்பூசம் விரதம் பக்தி, தியாகம், ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை குறிக்கிறது. தைப்பூசம் விரதத்தின் பொருள். தை மாதத்தில் வரும் பூசம் நட்சத்திரம் அன்று முருகனுக்கு பார்வதி தேவி வேல் வழங்கிய தினமே தைப்பூசமாக கருதப்படுகிறது. அதனால் இந்த நாள் தீமைகளை அழித்து நன்மைகளை அளிக்கும் புனித நாளாக மதிக்கப்படுகிறது. ஓம் தைப்பூசம் விரதம் எப்போது தொடங்குவது? பொதுவாக தைப்பூசத்திற்கு முன் ஒரு நாள் அல்லது 3, 6, 12 நாட்கள் விரதம் தொடங்குவர். சிலர் கார்த்திகை விரதம் போல 48 நாள் விரதமும் கடைபிடிப்பர். விரத காலம் முழுவதும் முருக பக்தி முக்கியம். தைப்பூசம் விரத முறை. உடல் மற்றும் மனசுத்தி. காலை நீராடி தூய ஆடை அணிதல், மனதில் தீய எண்ணங்களை தவிர்த்தல். உணவு கட்டுப்பாடு. உப்பு இல்லாத உணவு அல்லது பால், பழங்கள் மட்டும். சிலர் முழு உண்ணாவிரதம், அதாவது நீருடன். மது, மாமிசம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பூஜை மற்றும் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், வேல் பூஜை, கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், திருப்புகழ் பாடல். நற்கருமங்கள். தானம், அன்னதானம், ஏழைகளுக்கு உதவி, கோவிலில் சேவை. காவடி மற்றும் வேல். தைப்பூசத்தில் காவடி எடுப்பது, வேல் குத்துதல் மனசுத்தியுடன் குருவின் வழிகாட்டுதலுடன் மட்டுமே. உடல் வலியை விட மனவலிகளை நீக்கும் அடையாளம். ஹரிபலன். மன அமைதி, நோய் நீக்கம், திருமணம், கல்வி, வேலை முன்னேற்றம், குடும்ப நலம், ஆன்மீக உயர்வு. தைப்பூசமன்று சொல்ல வேண்டிய மந்திரம். ஓம் சரவண பவாய நமஹ 108 முறை ஜபிக்கவும்.